Good morning students. Today we are going to learn the next definition, dual space. So if V is a vector space, then it's a dual spelling D-U-A-L. Okay, dual space is homomorphism of V, F அப்படின்ட்டு சொல்லுவோம். Dual space என்ன சொல்லுவோம்? Homomorphism of V, F. Then ஒரு நோட் இருக்குது, இதில் ரெண்டு லைனையும் படித்து வச்சுக்கோ. The dual space of V is denoted by V cap. அதை எப்படி dual space நம்ம எப்படி denote பண்ணுவோம் அப்படின்னா V cap அப்படின்ட்டு denote பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து any space of V cap will be called a linear functional on V into T. இது ரெண்டு நோட்டு படித்து வச்சுக்கோ. நெக்ஸ்ட் லெம்மா 4.3.2. If V is a finite dimensional and V not equal to 0, it belongs to V, then there is an element F belongs to V cap such that F of V not equal to 0. நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது F of V வந்து not equal to 0 அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும், சரியா? ஸோ அதுக்கு ப்ரூஃப் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு லெட் V be a finite dimensional vector space over F அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி லெட் V1 V2 etc. Vn be a basis of V. Let V cap be an element of V bar defined by V1 cap of Vj வந்து not equal to 0ன்னு எடுத்துக்கணும். For all I not equal to j. அதே மாதிரி நெக்ஸ்ட் Vi cap of Vi வந்து that is equal to 1ன்னு எடுத்துக்கணும். and Vi cap of alpha 1 into V1 plus alpha 2 into V2 plus etc. plus alpha n into Vn that is equal to alpha. Next, since V cap belongs to homomorphism of V, F and here W equal to F is a dimensional over F இருக்கும். Thus we know that V1 cap, V2 cap etc. Vn cap forms a basis of V cap and is called the dual basis of V1, V2 etc. Vn. Given V not equal to 0, it belongs to V. ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Vயோட வேல்யூ that is not equal to 0. So V is linearly independent. Now V is finite dimensional and V is linearly independent. Therefore this not can be extended to form a basis of V. Say V equal to V1, V2, etc. Vn. So we have V1 bar, it belongs to V cap. V1 bar வந்து என்ன, it belongs to V cap னா V1 bar cap of V வந்து that is equal to V1 cap of V1. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஜென்ரலாக நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா V I cap of V I equal to 1ன்னு ப்ரீவியஸாக நமக்கு தெரியும். ஸோ அப்போ கட்டாயம் அப்போ 1க்கு சொல்லு நேரம் V1 cap of V1 அப்போ என்னவா இருக்கும், that is equal to 1. அப்போ so it is not equal to 0. So there is an element F belongs to V bar such that F of V ஓட வேல்யூ not equal to 0. ஸோ இதுதான் நம்மளோட தியரம். நெக்ஸ்ட் தியரம் வந்து தியரம் 4.3.3. ஓகே, ஸோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டு பாரு. இஃப் V is finite dimensional then psi is an isomorphism of V onto V cap. ஸோ அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மேப் டிஃபைன் பண்ணிக்கோ. மேப்பு வந்து psi from V to V cap by V of psi that is equal to TV அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபார் ஆல் V belongs to என்னது, கேபிட்டல் V. எப்போவுமே கேபிட்டல் Vன்னு சொல்கிறது வெக்டரை வந்து மென்ஷன் பண்ணணும், சரியா? வேர் TV from V cap to F is defined by F into TV that is equal to F of V for F belongs to V cap. அப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா ப்ரூஃப் பண்ண போகிறோன்னா ஐசோமார்ஃபிசம் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம், சரியா? ஐசோமார்ஃபிசம்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹோமோமார்ஃபிசம் ப்ரூஃப் பண்ணணும், அப்புறம் 1 பண்ணணும், அப்புறம் ஆன்ட்டு பண்ணணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா நம்ம ஐசோமார்ஃபிசம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நம்மளோட தியரம் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஐசோமார்ஃபிசம்னு ப்ரூஃப் பண்ண சொன்னதுனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சை வந்து என்னது, ஹோமோமார்ஃபிசம் அப்படி
அப்படின்ட்டு நமக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஆல்ரெடி நம்ம ஹோமோமார்ஃபிசம்னு பண்ணணும்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்ம படிச்சிருக்கோம், ஃபஸ்ட் இயர் டெஃபினிஷனில் படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த 2 கண்டிஷனை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் u plus v of psi equal to u of psi plus v of psi. செகண்ட் கண்டிஷன் alpha into v of psi that is equal to alpha into v psi. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்குறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா t இன்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு t இன்ட்டு u plus v that is equal to tu plus tv. செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா t இன்ட்டு ஆல்ஃபா v t இன்ட்டு ஆல்ஃபா v that is equal to alpha into tv. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் f of t into u plus v equal to f of u plus v that is equal to f of u plus f of v that is equal to f into tu plus f into tv that is equal to f of tu plus tv for all f belongs to v cap. ஸோ அப்போ நெக்ஸ்ட் லைன் f அதுக்கு f of t into u plus v that is equal to f of tu plus tv. ஸோ அப்போ t into f எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் t into u plus v that is equal to tu plus tv. அப்போ f of t into alpha v னா என்ன கிடைக்கும் f of alpha into tv for all f belongs to v cap. ஸோ அப்போ t into alpha v equal to alpha into tv. நெக்ஸ்ட் அப்போ now consider u plus v into psi is equal to அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் that is t into u plus v equal to எப்படி எழுதலாம் tu plus tv. அப்போ u plus v into psi is equal to u into psi plus v into psi. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஸோ செகண்ட் என்ன பண்ணுறோம் ஆல்ஃபா இன்ட்டு v into psi into t of alpha v that is equal to alpha into tv that is equal to alpha into psi v psi. So இப்போ alpha v of psi that is equal to alpha v of psi for all u comma v it belongs to v and alpha belongs to f. இப்போ hence psi வந்து என்ன சொல்கிறோம் that is homomorphism of v into இது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டு ப்ரூவ் psi வந்து ஒன்று பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு ஹோமோமார்ஃபிசத்துக்கு இது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன psi வந்து ஒன்று ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஒன்று ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன சொன்னால் போதும் தட் இஸ் டு ப்ரூவ் கேண்டில் ஆஃப் psi is equal to 0ன்னு சொன்னால் போதும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் vன்னு சொல்லிட்டு ஒரு டேர்மை வந்து கேண்டில் ஆஃப் psiக்கு எடுத்துக்கிறோம். அப்போ v into psi is equal to 0 that implies tv equal to 0வாக இருக்கும். அப்போ அதுக்கு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா f into tv that is equal இந்த tv எழுதுகிறப்போ t into vன்னு எழுதணும். சரியா? that is equal to f of tv that is equal to 0 for all f belongs to v cap. ஸோ அப்போ f of v ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் 0வாக இருக்கும் for all f belongs to v bar. Next, given v is finite dimensional by previous lemma, if v not equal to 0 it belongs to v, there exists an element f belongs to v cap such that f of v oda value not equal to 0. Here for every f belongs to v cap, f of v equal to 0. Therefore v is equal to 0 வா இருக்கும். Therefore psi is an isomorphism of v into v cap. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா டு ப்ரூவ் psi வந்து ஆன் டூ அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஒன்றுக்கு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டு ப்ரூவ் psi இஸ் ஆன் டூன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா we know the dimension of v is equal to dimension of v cap and dimension of v cap equal to dimension of v cap the whole cap இருக்கும். Hence dimension of v is equal to dimension of v cap the whole cap. ஸோ அப்போ இதில் என்ன சொல்லலாம் psi is an isomorphism of v into v double cap and dimension of v is equal to dimension of v double cap. therefore psi வந்து என்ன சொல்லிடலாம் on toன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ கட்டாயம் நமக்கு psi வந்து எதெல்லாம் இருக்குது ஹோமோமார்ஃபிசமாக இருக்குது ஒன்றா இருக்குது ஆன் டூவாக இருக்குது. therefore psi is an isomorphism of v on to v double cap. ஓகே ஸோ இதுதான் நம்மளோட தியரம். எப்போவுமே ஐசோமார்ஃபிசம் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் பண்ணணும்னு பார்த்து அதை பண்ணிக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து அனிகுலேட்டர். அனிகுலேட்டர் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னா இஃப் v இஸ் இல்லை w இஸ் a subspace of v then the annihilator of w a of w equal to f belongs to v cap such that f of w equal to 0 for all w belongs to v. இதுதான் நம்மளோட அனிகுலேட்டருக்கு டெஃபினிஷன். இந்த கண்டிஷனை படித்து வச்சுக்கோ.
நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ப்ரூவ் தட் ஏ ஆஃப் டபிள்யூ இஸ் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி கேப். ஸோ இதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு. இப்போது ஏ ஆஃப் டபிள்யூ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எஃப் பிலாங்ஸ் டு வி கேப் such that f of w equal to 0 for all w belongs to w. Let f comma g it belongs to a of w and alpha comma beta belongs to f. To prove alpha into f plus beta into g it belongs to a of w. So to prove that is to prove that every w belongs to capital W, alpha f plus beta g into w is equal to 0 அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். சரியா? இது வந்து ஏ கிடையாது, இது 0. ஓகே. ஸோ அப்போ லெட் w பிலாங்ஸ் டு wன்னு எடுத்துக்கிறோம். கன்சிடர் ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி இன்ட்டு டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எஃப் இன்ட்டு டபிள்யூ ப்ளஸ் பீட்டா ஜி இன்ட்டு டபிள்யூ. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா காமனாக வெளியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஆல்ஃபாவே எடுத்துக்கிறோம், இதில் பீட்டாவே எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு இந்த டேம் கிடச்சிரும். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் டபிள்யூ வந்து 0, ஜி ஆஃப் டபிள்யூ 0. இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைக்கிறது 0. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? தேர்ஃபோர் ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் பீட்டா ஜி இன்ட்டு டபிள்யூ ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம் வந்து ஏ ஆஃப் டபிள்யூவில் இருக்குது. ஹென்ஸ் ஏ ஆஃப் டபிள்யூ இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் வி கேப்னு சொல்லிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 3. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 3 பாரு. இஃப் எஸ் கமா டி it belongs to homomorphism of v comma w and vi of s is equal to vi of t for all elements vi of a basis of v, prove that s is equal to t. அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்? s is equal to tன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு ஒரு பேசிஸ் எலமெண்ட் எடுத்துக்கிறோம். செட் ஆஃப் ஆல் v1, v2, etc. vn be a basis of v. அப்புறம் என்ன பண்ணுறோம்? எனி எலமெண்ட் v is of the form. எந்த ஃபார்மில் எடுக்கிறோம்? லீனியர் காம்பினேஷனில் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ given VIS is equal to VIT. இது given நமக்கு ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. இப்போ டு ப்ரூஃப் பண்ண வேண்டியது s is equal to t அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண அப்போ தட் இஸ் டு ப்ரூவ் தட் VS is equal to VT. அப்போ VSன்னா என்னன்னு எடுத்துக்கிறோம். Vன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். Vன்னா இந்த டேர்மு. அப்போ VSன்னா அதுக்கு கூட எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கும். அப்புறம் என்ன பண்ணுறோம்? எஸ்ஸை உள்ளாடி மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு டேர்முக்கு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறப்ப இது கிடச்சிருது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன எழுதுகிறோம்? ஆல்ஃபா 1 இன்ட்டு V1t ப்ளஸ் ஆல்ஃபா 2 இன்ட்டு V2t ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா n இன்ட்டு V2t. எஸ்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துக்கிறோம்? டி கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அப்போ என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஆல்ஃபா n Vn இன்ட்டு டி. டீயை வந்து காமனாக வெளியே எடுத்தாச்சு. இப்போ நமக்கு அப்போ என்ன? VS is equal to VTன்னு கிடச்சிச்சு. தேர்ஃபோர் S is equal to T. இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது ப்ராப்ளம் நம்பர் 6 வந்து இதுவும் சின்ன ப்ராப்ளம் தான். If V is finite dimensional and V1 not equal to V2 or in V, prove that there is an F belongs to V cap such that F of V1 not equal to F of V2. ஸோ இதுக்கு சொல்யூஷன் பாரு. லெட் அஸ் அஸ்யூம் தட் V is a finite dimensional. V வந்து என்னென்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம்? ஃபைனைட் டைமென்ஷனல்ட்டு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். V1 V2 வந்து இட் பிலாங்ஸ் டு V அண்ட் V1 நாட் ஈக்குவல் டு V2. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? V1 மைனஸ் V2 நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். பை லெம்மா, ப்ரீவியஸ் லெம்மாவை யூஸ் பண்ணி if V is a finite dimensional and V1 then there exists F belongs to V cap such that F of V வந்து நாட் ஈக்குவல் டு 0. Here V1 minus V2 not equal to 0 then there exists F belongs to V cap such that F of V1 minus V2 வந்து not equal to 0 இருக்கும். அப்போ F of V1 minus F of V2 not equal to 0 because since F வந்து என்ன ஹோமோமார்பிசமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். அப்போ இதுலேருந்து F of V1 இது இந்த பக்கம் F of V2 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? இட் இஸ் நாட் F of V1 not equal to F of V2. இதுதான் நம்ம என்னது ப்ரூஃப் பண்ண போகிறது. ஓகே. ஸோ இது வரைக்கும் இது 2-3 ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான். நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது ஒரு தியரம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஓகே. Thank you.